ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது நோ பாயில் நோ ஆயில்னு சொல்லுவாங்க. ஆனால் நெருப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு, நோ ஆயில், அதாவது எண்ணெயே இல்லாமல் நம்ம இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க காட்டிடுங்க. எண்ணெய் ஊற்றுறமா இல்லைன்னு மக்கள் பார்க்கணும்ல. அதில் என்ன இருக்கு? எண்ணெய் இல்லை. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதில் தக்காளி போட போகிறோம். ஏன்னா அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுக்க போகிறோம். நோ ஆயில். நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் இல்லாமல் எப்படி பண்ணுறது. இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். எண்ணெய் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். அந்த காலத்தில் இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தக்காளி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு அடுப்பு வந்து நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். தெரியுதா? அடுப்பை வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சுருக்கோம். இது இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே வச்சுக்கலாம். தக்காளியோட தண்ணி ட்ரை ஆகி நல்லா நமக்கு என்ன பண்ணும், தொண்டை கொஞ்சம் சரியில்லை. சரி, இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான். மிளகு ஒரு 10-15 மிளகு போட்டுக்கிறோம். ஜீரகம் கொஞ்சம் எடுத்து இதை அப்படியே போடாமல் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், சென்டரில் வச்சு அப்படி ஒரு கசக்கி போட்டுக்கிறோம். இதை அப்படியே என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பையன் தும்புறான், நல்லா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டால் எப்படி வதங்குமோ அதே போல் என்ன பண்ணிடுச்சு, நமக்கு இது நல்லா வதங்கி வருது. இது வியூஸ்க்காகவோ லைக்காகவோ இல்லை, இது முழுக்க எண்ணெய் இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லாமே மக்கள் அப்படியே ஆயில் நிறைய எண்ணெய் தான். நாங்களே சொல்கிறோம், நிறைய ரோட்டு கடையில் போய்ட்டு சில்லி வாங்கிடுறோம், மீன் வாங்கிடுறோம், சிக்கன் வாங்கிடுறோம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பிராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கிறோம். நல்லா நமக்கு வந்து என்ன பண்ணுது, வதங்கி வருது. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துடலாம். அப்போ அந்த கருவேப்பிலோட பச்சை வாசம் போயிடும். கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லதுங்க. எண்ணெயில் தான் பொரியணுன்ட்டுலாம் இல்லை, கருவேப்பிலை வந்து உடம்புல நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டாலே நல்லது தான். நல்லா இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா வளர்ந்துது. வாசனை தூக்குதுப்பா. அப்படியாப்பா. நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகெல்லாம் போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கிறோம். இதில் நிறைய சமையல் ஜாம்பவான்கள்லாம் சமைக்கிறாங்க.
ஆக்சுவலி எங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற டிக்டாக் வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டேஸ்டி டேஸ்டி ஃபுட் 333 அப்படின்ற சேனல் எங்கள் அண்ணியோடது. அவங்க கொஞ்சம் சூப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுனால அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது தான். செகண்ட்ல தான் வச்சிருக்கேன் ஜூம்.